பேப்பரில் ஒரு நாள் வாசித்தேன். 80 வயது முதியவர் தூக்கிட்டு கொண்டார்னு ஹெட்லைன். 2 பேர் கணவன் மனைவியாக இருந்திருக்காங்க. வயசான காலம், பிள்ளைகள் பார்க்கவே இல்லை, விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த அம்மா இறந்துடுச்சு. இறந்து போன உடனே இவரால் தனியாக ஒன்றுமே பண்ண முடியல. தனிமை எண்ணம். 80 வயது முதியவர் தூக்கு போட்டு தன்னுடைய உயிரே எடுத்துக்கிட்டார். பாருங்க, தனிமை எண்ணம் பிசாசு தற்கொலைக்கு நேராய் கொண்டு போகிறது. அப்ப இப்படிப்பட்ட தனிமை எண்ணம் மார்த்தாளுக்குள் இருந்தது. தேவனுக்கு பிடிக்கவில்லை. ஆண்டவர் இயேசு வீட்டுக்குள்ள இருக்கிற பொழுதே அவளுக்கு தனிமை எண்ணம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கும். சில பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்மளால் சில வேலையை செய்ய முடியலையா, ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு பலந்தார், என்னால் முடியல, பலந்தார். பலம் இல்லைன்னா மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கிறார் என்கிற எண்ணம் அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவும் இருக்கணும். மரண நேரத்திலையும் இருக்கணும். அல்லேலூயா. மரிக்க போகிறேன் என்ன அவ்வளவுதான் நீ சொல்லுகிற பொழுது கூட அந்த இது இருக்கணும். இப்போ கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார்.